ஓம் நம சிவாய. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. என் அன்பு துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ உங்க வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு வீடியோவா இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த விஷயங்களை யாராவது சொல்லியிருக்காங்களா, தெளிவுபடுத்திருக்காங்களா அப்படின்னு நானும் பார்த்தேன். யாருமே சொல்லல. நிறைய பேர், நிறைய ஜோதிடர்கள் சொல்லாத விஷயத்த இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம். உண்மையா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க வாழ்க்கையில இன்றைய சூழ்நிலையில நீங்க எப்படி இருந்தாலும் உங்க வாழ்க்கையை தலைகீழா மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ இது. ஏன்னா இதுக்கு முன்னாடி சனி பெயர்ச்சி வீடியோ பார்த்தோம். கடைசி யுத்தம், வாழ்வா சாவாங்கிற போராட்டம், அந்த வீடியோ பார்த்தோம். அதுக்கு முன்னாடி கள்ள உறவுகளில் சிக்கும் கணவன் மனைவி அப்படிங்கிற வீடியோ பார்த்தோம். சில பேருக்கு அந்த வீடியோ தம்ப்நெயில் பார்க்கும்போது கொஞ்சம் மனம் சஞ்சலப்பட்டிருக்கும், கொஞ்சம் கோவப்பட்டிருப்பீங்க. ஆனா உள்ள போய் அந்த வீடியோ கேட்டதுக்கு அப்புறம் ஒரு அற்புதமான விளக்கம் எங்களுக்கு புரிய வச்சுட்டீங்க. எங்க வாழ்க்கையில இது மாதிரி நடக்கும், நடந்திருக்கு, இது மாதிரி நடக்கும் நாங்க எதிர்பார்க்கல, இதுக்கு மேல அப்படி நடக்காம பாத்துக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருக்கீங்க. நன்றி. அந்த வீடியோ யாராவது பார்க்கல அப்படின்னா போய் பாருங்க. ஏன்னா அந்த வீடியோவுக்கும் இன்னைக்கு நம்ம பேசுற இந்த தகவல்களுக்கும் தொடர்பு உண்டு. ஏன்னா அந்த வீடியோல பார்க்கிற இடங்கள் சனி பகவானும் சுக்கிரன் ராகு பகவான்களும் ஒரே இடத்துல அமர்ந்திருக்காங்க. அதனாலதான் அந்த ரெண்டு வீடியோவும் பார்க்கறது ரொம்ப நல்லது. பார்க்கல அப்படின்னா போய் பாருங்க. அடுத்து இப்ப மூணாவது வீடியோ அதே வீட்டை பத்தி நம்ம பேச போறோம். என்ன வித்தியாசம் அப்படின்னா சனி பகவானை மட்டும் தனியா பார்த்தோம். அதுக்கு முன்னாடி சுக்கிரன் ராகுவை பத்தி பார்த்தோம், என்ன செய்வாங்க அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு 7 கிரகங்களை பத்தி பார்த்திருக்கோம் இந்த வீடியோவில். அது மட்டும் இல்ல 7 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 57 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஒரு இணைப்பு நடந்திருக்கு. ஜோதிட நிபுணர்கள் இருக்காங்கல்ல, அவங்களாம் ரொம்ப அதிசயமா அந்த இணைவை பார்க்கறாங்க. இதை பத்தி யாராவது நிறைய பேசியிருக்காங்களான்னு பார்த்தா யாரும் பேசல. சரி நம்ம பேசுவோம் அப்படின்னு தான் இந்த வீடியோ நம்ம பேசியிருக்கோம். 57 ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் ராசி மீது போர் தொடுக்கும் 7 கிரகங்கள். இதுதான் இங்க முக்கியமான விஷயம். 7 கிரகங்களும் உங்கள் மீது போர் தொடுத்தால் நீங்க என்ன செய்வீங்க, என்ன ஆகுவீங்க நினைச்சு பாருங்க. அதுல நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க, நண்பர்களும் இருப்பாங்க, துரோகிகளும் இருப்பாங்க. அவர்கள் பாய்ச்சக்கூடிய அம்புல விஷமும் இருக்கும், அன்பும் இருக்கும், ஆரோக்கியமும் இருக்கும், அமைதியும் இருக்கும், அருளும் இருக்கும். இப்படி பல இருக்கும் அப்படின்னு வச்சுங்களேன். இந்த போர்ல உங்கள் பக்கம் நிக்கிறது யார் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெளிவா பேச போறோம். 2025 மார்ச் 29ஆம் தேதி இந்த 7 கிரகங்களும் ஒரு ராசியில இருக்கிறது மிகப்பெரிய அதிசயமான ஒரு விஷயம். 1968க்கு அப்புறம் நிகழக்கூடிய ஒரு சேர்க்கை இது. அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கிறது. இதுதான் முக்கியம். ஆபத்து மட்டுமல்ல, அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கிறதுனால கண்டிப்பா நம்ம இதை பத்தி பேசி ஆகணும். நம்முடைய உறவுகளுக்கு இதை சொல்லி ஆகணும். சரியான நேரத்துல அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கணும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ நம்ம முழுசா பார்க்கிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பரம். ஸ்கிரீன்ல பாருங்க. குட் பேபி 9043688626 இதுதான் அவங்க நம்பர். தரமான கலப்படம் இல்லாத பூஜை பொருட்கள் செஞ்சு தராங்க. கடவுளுக்கு தான் படைக்கிறோமே அப்படின்ட்டு தரம் இல்லாத ஏதோ ஒரு பொருளை வாங்கி, அதாவது நெய்யாக இருக்கட்டும், எண்ணெயாக இருக்கட்டும், சூடம், சாம்பிராணி, அகர்பத்தி இதுவாக இருக்கட்டும், தரமான பொருளை நம்ம எந்த அளவுக்கு கடவுளுக்கு படைக்கிறோமோ அந்த அளவுக்கு சக்தி அதிகம், அந்த அளவுக்கு அந்த பரிகாரம் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், அதனால வெற்றி கிடைக்கும். இந்த குட் பேபி தரமான பொருட்களா, கலப்படம் இல்லாத பொருட்களா தயாரிச்சு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, உணவுப் பொருட்கள் தயாரிச்சு கொடுக்குறாங்க, சத்து பொருட்கள், வெயிட் லாஸ் பவுடர், இப்படி நிறைய விஷயங்களை பாரம்பரியமான முறையில ஆர்கானிக் ஹெர்பல் இதை பயன்படுத்தி உருவாக்கி தராங்க. கண்டிப்பா கான்டெக்ட் பண்ணி பயனடையுங்கள். பயனடைஞ்சிருக்கேன், அதனால இந்த நம்பரை பயன்படுத்திக்கங்க. சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த 7 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல, அப்படியே கடந்துட்டு போற விஷயம் இல்ல. அன்னைக்கு சாதாரணமா பார்க்கும்போது அன்னைக்கு சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கிரக பயிற்சினால பல ஆச்சரியப்படுத்தக்கூடிய நன்மைகளும் உண்டு, மோசமான தீமைகளும் உண்டு. யாருக்கு? ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும், இந்த பூமியில வாழ்ற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்குமே இது ஒரு பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடியது. இந்த கிரக சேர்க்கைங்கிறது ஒரு சாதாரண தற்செயலான ஒரு நிகழ்வே இல்ல. ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, முக்கியத்துவம் வாய்ந்தது. பல கிரகங்களுடைய கர்ம வினையை தீர்க்கறதுக்காக வரக்கூடியது. அது மட்டும் இல்ல, வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டு அனாதையா நிக்கிற என் அன்பு நண்பர்களுக்கும், தோழிகளுக்கும், பெரியோர்களுக்கும், இளைஞர்களுக்கும் இந்த பெயர்ச்சிகள், 7 கிரக பெயர்ச்சி ஒரே ராசியில வர்றது ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். உங்க வாழ்க்கையில கொஞ்சம் சுதாரிச்சு, கொஞ்சம் யோசிச்சு, கொஞ்சமா உழைச்சி, அதிகமா சிந்திச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை நீங்க எந்த வயதாக இருந்தாலும் சரி அடையலாம். அதனாலதான் இந்த காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் கொடுக்கிற இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை உங்கள்கிட்ட வந்து சேர்க்கணும் அப்படின்னு என்னுடைய ஆசை இல்லை. அந்த
இறைவனின் ஈசனுடைய கட்டளை. அந்த கட்டளையை நான் நிறைவேற்றுறேன், அவ்வளவுதான். அப்ப இந்த சேர்க்கை ஏற்படும் போது பல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில தொடங்குறத நீங்களாவே பார்ப்பீங்க. எதுக்கப்புறம்? 29ஆம் தேதிக்கு அப்புறம். அப்ப மாற்றம் தொடங்குது அப்படின்னா உங்களை அதுக்கேற்றது மாதிரி நீங்க தயாரா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பிலிருந்து விலகலாம். ஒரு நொடியில தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி வரக்கூடிய விபத்தை அப்படியே ஓரம் கட்டிட்டு ஒதுங்கிக்கிறது, வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது. அதனால இந்த 7 கிரக பயிற்சி ரொம்ப முக்கியமானது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எந்தெந்த கிரகம் பயிற்சி ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், சனி, ராகு, அப்புறம் நீங்க கேள்விப்படாத இன்னொரு கிரகம் ஒன்று இருக்கு. அதாவது சனீஸ்வரனுடைய புதல்வன் மாந்தி. இது ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அந்த கிரகமும் ஒரே வீட்டில் வந்து அமருகிறார்கள். அந்த வீடு தான் காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு. ஒரே வீட்டில் அமர்ந்து பலனை கொடுக்க போறாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த கிரகமும் இருக்கிற கிரகம் வந்து 9, மாந்தியோட 10 அப்படின்னு வச்சுங்களேன். 10 கிரகத்துல 7 கிரகம் ஒரு வீட்டுல போய் அமர்ந்துட்டா உங்களுக்கு ஆதரவா நிக்கக்கூடிய கிரகம் இது. மீதி 3 தான். அது என்ன செய்ய போகுது? அதனால இந்த கிரக அமைப்புகள் நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும், ஒரு வித்தியாசமான மாற்றத்தை ஏற்படுத்தும். அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஈஸியா வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம், அதிர்ஷ்டத்தை அடைஞ்சிடலாம், ஆபத்துல இருந்து தப்பிக்கலாம், அவமானத்திலிருந்து ஒதுங்கிக்கலாம், பிரச்சனைகள்ல இருந்து விலகிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நிதானமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரே வரிகளை சொல்லணும் அப்படின்னா 7 வீரர்கள் வரிசையா நின்று நிராயுத பாணியா நிக்கிற உங்கள் மீது அம்பை பாய்ச்சினால் அந்த நேரத்துல என்ன நீங்க நினைப்பீங்க? கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. வரக்கூடிய அம்பு எதுக்காக வருது? நம்மள என்ன செய்ய போகுது? விஷம் இருக்கா? இனிப்பு இருக்கா? அன்பு இருக்கா? துரோகம் இருக்கா? தோல்வி இருக்கா? அவமானம் இருக்கா? இழப்பு இருக்கா? எத்தனை கேள்விகள் உங்க முன்னாடி கேட்கறது மாதிரி வரும், உங்க எண்ணத்துல ஓடும். உண்மையா 7 தானே அப்படின்னு அலட்சியப்படுத்துனீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படாது. ஆனா 7 கிரகம் ஒரே இடத்துல இருந்து என்ன செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை விட உங்கள் வாழ்க்கையின் மேல அக்கறை இருந்தா கண்டிப்பா கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இப்ப உதாரணத்துக்கு சூரியன், சந்திரன் அப்படின்னா நம்முடைய பெற்றோர்களை குறிக்கும். அவங்க வந்து காலபுருஷனின் 12வது வீட்டுல வந்து அமர்றாங்க. முன்னோர்களை குறிக்கும், ஒரு தலைமை பண்பை குறிக்கும், அரசியல் அரசு துறையை குறிக்கும் சூரியன் அப்படிங்கிறது. சந்திரன் அப்படின்னா வெளிநாட்டுக்கு போறதை பத்தி சொல்லும். இங்க தொழிலை பத்தி சொல்லக்கூடிய விஷயம், அன்பை பத்தி சொல்லக்கூடிய விஷயம். நம்ம யார் மீது அன்பு செலுத்துறோம், அது உண்மையான அன்பா, நமக்கு கிடைக்கிற அன்பு உண்மையா கிடைக்குதா, துரோகம் வருதா அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள். நம்மள தைரியமா துணிச்சலா முடிவெடுக்கக்கூடிய கிரகம் சூரியன். அதுபோல புதன் புத்திக்கு அதிபதி, சரியான நேரத்துல சரியா யோசிக்க வைக்கக்கூடிய கிரகம். எப்பொழுதுமே நம்ம மூளை எதையோ பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருக்கும், அதை சொல்லக்கூடிய கிரகம் புதன். 12ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு 12ஆம் வீட்டுல. ஆனா அந்த வீடு சூரியன் சந்திரனுக்கு நட்பு சமமா வருது, பிரச்சனை இல்லை. இங்க புதன் நீச்சமா வந்து அமர்றார். ஐயோ பாவம். நீச்சம்னா என்னங்க செய்யும்? புதன் புத்திக்கு அதிபதி நீச்சம் அடையும் போது சரியான நேரத்தில் சரியான யோசனை நம்மளால செய்யவே முடியாது. மற்ற கிரகங்கள் நம்மளை தூண்டி விட்டு தப்பு பண்ண வைக்கும், அதிக செலவு பண்ண வைக்கும், அவசரப்பட்டு ஒரு காரியத்தில் இறங்க வைக்கும், பொறுமையா யோசிக்க விடாம வேகமா சிந்திக்க வச்சு டக்குன்னு குயில இறக்கி விடும். அதையெல்லாம் தடுக்கக்கூடிய புத்தி நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால அதனால புத்தி சரியா இந்த காலகட்டத்தில் வேலை செய்யாது. அடுத்தது சனி மார்ச் 29ல வருகிறார், வந்திருக்கிறார். அவர் எதுக்காக வராரு அப்படின்னா நமக்கான நல்லதையும் கெட்டதையும் கொடுக்கணும்ல. நாம செஞ்ச செயல்களுக்கான நல்லது கெட்டது அதை செய்யணும். நமக்கு ஏதோ ஒன்று கொடுக்கணும். நம்ம என்ன செஞ்சோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பார். நல்லது செஞ்சிருந்தோம் அப்படின்னா நல்லதை அள்ளி கொடுப்பார். தெரிஞ்சும் கெட்டது செஞ்சிருந்தோம் அப்படின்னா கெட்டதை அனுபவிக்க வைப்பார். அதுதான் சனி பகவான். அவரும் அந்த 12ஆம் வீட்டுக்கு வந்திருக்காரு. அடுத்தது 2 முக்கியமான விருந்தாளிகள் வராங்க. யாரு வரல, அவங்க முன்னாடி அங்கதான் இருக்காங்க. சுக்கிர பகவான் உல்லாசத்துக்கு, ஆடம்பரத்துக்கு, சுகமான வாழ்க்கைக்கு, மன சஞ்சலம் படக்கூடிய, காம சுகத்தை ஏற்படுத்தக்கூடிய, சிற்றின்பத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய, இந்த உலகத்துல எல்லாத்தையும் அனுபவிக்கணும், எல்லா பொருட்களையும் அனுபவிக்கணும், எல்லா ஆண்களையும் அல்லது எல்லா பெண்களையும் அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு உணர்வை தூண்டக்கூடியவர் சுக்கிரன். அவரு அந்த வீட்டுல இருக்கார். 10 குறைக்கு இன்னொருத்தரும் அங்க இருக்கார், ராகு. ரொம்ப வித்தியாசமான ஆளு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த கள்ள உறவில் சிக்கும் கணவன் மனைவிங்கிற வீடியோல சொல்லியிருக்கேன். அதுதான் அங்க முக்கியமான விஷயம். இந்த
ராகு என்ன செய்வாரு, ரகசியமான உறவுகளை ஏற்படுத்திடுவார். ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி, உற்சாகத்தை ஏற்படுத்தி, இன்னும் உங்களுக்கு புரியாத மாதிரி ஒரு மொழியில சொல்லணும் அப்படின்னா, ஒரு உடல் வேட்கையை ஏற்படுத்தி, காம வெறியை ஏற்படுத்தி, காம இச்சையை கொடுத்து, புத்தியை வேலை செய்ய விடாம இதை அடைந்தே தீர வேண்டும், இந்த சுகத்தை அடைந்தே தீர வேண்டும், அல்லது இந்த ஆணை அடைந்தே தீர வேண்டும், அல்லது இந்த பெண்ணை அடைந்தே தீர வேண்டும். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, கருப்பா சிவப்பா, உயர்ந்த ஜாதியா தாழ்ந்த ஜாதியா, நல்ல குணம் கொண்டவர்களா கெட்ட குணம் கொண்டவர்களா, அழகானவர்களா அசிங்கமானவர்களா, எதையுமே பார்க்காது இந்த கிரகம் ராகு. ஒரு பேராசையை ஏற்படுத்தி சிற்றின்பத்துக்காக எது வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு கிரகம் இந்த ராகு. சுக்கிரன் கூட சேர்ந்திருக்கார். எப்படி இது மாதிரி கிரகங்கள்ட்ட இருந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாதுகாத்துக்க போறீங்க? அடுத்தது மாந்தி, சனியினுடைய புதல்வன் மாந்தி. சுட்டி பையன் மாதிரி, அதாவது சனிக்கு பிறந்த குட்டி சனி எப்படி இருக்கும், கொஞ்சம் அவசரப்பட்டு டக்கு டக்குன்னு நம்ம எதையாவது சிக்கி விட்டு போடும். குட்டிச்சனி எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம், ஒரு பாதையில போயிட்டு இருக்கோம், 2 பாதை தெரியுது, நம்ம யோசிப்போம். ஆனா அந்த மாந்தி என்ன செய்யும், குட்டிச்சனிங்கிற மாந்தி டக்குன்னு ஒரு பாதையில போக வச்சிரும். உடாசனம் போட்டோம் அப்படின்ட்டு. அங்க நல்ல பாதையா கெட்ட பாதையா நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் யோசிக்க வேண்டாம், விடு போட்டோம், போய் பார்த்துக்கலாம், நல்லதோ கெட்டதோ. நம்முடைய அதிர்ஷ்டம் அது நல்ல பாதையாக இருந்தா நல்ல பாதையில போகும், கெட்ட பாதையா இருந்தா கெட்ட பாதையை கொண்டு போய் விடும். இதுதான் மாந்தி. இப்படிப்பட்ட கிரகங்கள் 7 கிரகங்கள் ஒரே ராசியில இருக்கு. அதுவும் சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கு. சுக்கிரன் உச்சம் பெற்றா என்ன, அவருடைய அந்த விஷயங்கள் இருக்குல்ல, உல்லாச வாழ்க்கை, சிற்றின்ப வாழ்க்கை, காமத்தை அதிகமா ஏற்படுத்தக்கூடிய உணர்வு, இதெல்லாம் உச்ச நிலைக்கு கொண்டு போகும். அவர் உச்சமடைகிற வீட்டுக்கு போயிட்டார், நம்மளை ஒரு வழி பண்ணாம விட மாட்டார். அப்ப இருக்கிற கிரகத்திலேயே இந்த உச்ச கிரகம் சுக்கிரன் இருக்குல்ல, அதனுடைய வேலை இன்னும் அதிகமா இருக்கும். அப்ப அவருடைய வேலை என்ன, நீ எந்த வழிக்கு வேணாலும் போ, எந்த பாதைக்கு வேணாலும் போ, ஆனா அதை அடைஞ்சே தீரணும். அதனாலதான் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டு நல்ல பாதையை தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்துருவார். பிரம்மாண்டமான வாழ்க்கை, பிரம்மாண்டமான வெற்றி, பிரம்மாண்டமான சுகம், ஒரு ஆடம்பர வாழ்க்கை, கேள்விப்பட்டீங்களா, லக்ஸரி லைஃப், அது உங்களுக்கு கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா கிடைச்சிரும் இந்த காலகட்டத்தில். ஆனா அதே நேரத்தில் ராகு இருக்கிறார், அவருக்குலாம் இந்த நல்ல பாதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. எங்கேயாவது மனுஷனை கொண்டு போய் சிக்க விட்டு பிரச்சனையில விட்டு ரொம்ப பேராசை ஏற்படுத்தி இது எட்டாத கனி அப்படின்னு தெரிஞ்சும் இல்லாத பரிச்சையே ஆகணும். எப்படி, நீ பரப்பியோ இல்ல நடப்பியோ இல்ல பாய்வியோ பரிச்சையே ஆகணும். அவன் எத்தனை பேர் வந்தாலும் சரி, எத்தனை பேர் தடுத்தாலும் அது பரிச்சையே ஆகணும் சொல்லக்கூடிய ராகு. அதனால இந்த ராகு வந்து சுக்கிரன் உச்சம் அடைஞ்சிருக்கிறதோட ராகு இணையும் போது எல்லா கிரகத்தை விட இந்த 7 கிரகத்துல யாரு உயர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை புரிஞ்சுக்கங்க முதல்ல. அப்பதான் நீங்க ஒரு முடிவுக்கு வர முடியும். சரிங்க, 7 கிரகம் இருக்குல்ல, இந்த 7 கிரகத்துல யாரு உயர்ந்தவங்க, யாருடைய ஆதிக்கம் நம்ம மேல அதிகமா செலுத்தப்படும், யாரு சொல்றத நம்ம மூளை கேட்கும், யாரு சொல்றத நம்முடைய சூழ்நிலை செய்யும் அல்லது நம்மளுடைய விதி நடத்தும் அப்படின்னு கேட்க வரீங்க அப்படின்னா, சூரியன், சந்திரன், புதன் இது எல்லாமே அவரவர்களுடைய கடமையை செய்வார்கள். கடமைன்னா என்ன, எப்பா நீ சொல்றத நான் செய்யறேன் அவ்வளவுதான், நீ என்ன நினைக்கிறியோ அதை நான் செஞ்சுட்டு போறேன் அப்படின்னு செய்யக்கூடியவர்கள். அவங்களால எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு வராது. அதே நேரத்துல சனி மாந்தி இருக்காங்கல்ல, நீங்க என்ன செஞ்சீங்களோ அதுக்கு நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன்ப்பா, எனக்கு லஞ்சம்லாம் வேணாம், நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், நீங்க என்ன செஞ்சீங்களோ நல்லது செய்றீங்களா உங்களுக்கு நல்லது செய்யறேன், கெட்டது செய்றீங்களா கெட்டது கொடுக்குறேன், அனுபவி ராஜா அனுபவி அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க கொடுத்துட்டு. ஆனா அதுலயே இந்த 2 பேரும் நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம என்ன விதைச்சோமோ அந்த பயிரை அறுவடை செஞ்சுக்கலாம், அது நமக்கு நல்ல பலனாகவும் கெட்ட பலனாகவும் கிடைக்க போகுது, அது பிரச்சனை இல்லை, அது நம்மளால வரக்கூடிய விஷயங்கள். அடுத்தது இந்த 5 பேரை விட உயர்ந்தவர் சுக்கிரன். ஆசை ஏற்படுத்திட்டே இருப்பாரு, ஒரு உழைச்சி வாழ்க்கையில முன்னேறும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சிந்திச்சாலும் நீ உழைப்பியோ உழைக்க மாட்டியோ, எனக்கு இந்த கார் வாங்கி ஆகணும், இந்த பைக் வாங்கி ஆகணும், இந்த வீடு வாங்கி ஆகணும், இந்த சொத்து வாங்கி ஆகணும், இந்த பணம் நமக்கு கிடைச்சே ஆகணும், இந்த பங்களா கட்டி ஆகணும், இந்த நாட்டுக்கு போகணும், இந்த ஊருக்கு சுற்றுலா போகணும், இந்த பொண்ணை எப்படியாவது கவர்ந்து அனுபவிச்சிடணும், இந்த பையன் கூட ஒரு நாளாவது வாழ்ந்து பார்த்துடணும், இப்படி நினைக்க வைக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். 5 கிரகத்தை விட உயர்ந்த குணம் கொண்டவர் சுக்கிரன். அதிக ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர் சுக்கிரன். உயர்ந்த குணம் கூட சொல்லக்கூடாது, அதிக ஆதிக்கத்தை நம்ம மேல செலுத்தக்கூடியவர் சுக்கிரன். அடுத்தது ராகு. ராகுவுடைய குணத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உண்மையா ஆச்சரியப்படுவீங்க. உங்க வாழ்க்கையில நடந்த பல துன்பங்களுக்கும் பல கஷ்டங்களுக்கும் எதிர்பாராத சம்பவங்களுக்கும் காரணம் இவராத்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ராகு அப்படின்னா பாம்புன்னு சொல்லுவாங்க. பாம்புன்னா முழு உடல் இல்ல, தலை ராகுவும் உடல் கேதுவும் அப்படின்னு ஜோதிடத்துல சொல்லுவாங்க. தலை மட்டும் எப்படி இவ்வளவு பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ராகு அப்படின்னாலே ஆசைக்கு சொந்தக்காரர். இப்ப நீங்க
நீங்க ஆசையே இல்லாம இருந்தாலும் சரி, எதுலயும் விருப்பம் இல்லாம இருந்தாலும் சரி, அதுல விருப்பத்தை வர வச்சு ஆசையை வர வச்சு வேடிக்கை பார்ப்பாரு. அதனால கிடைக்கக்கூடிய துன்பங்களை பார்த்து வேடிக்கை பார்ப்பாரு. அதுல அலாதி பிரியமுடையவர் ராகு. அது மட்டும் இல்ல, முழு உடலும் இருந்தா அவர் சாப்பிடும் போது வயிறு நிறைஞ்சிரும், போதும் அப்படின்னு விட்டுருவார். நம்ம வாழ்க்கையில பொருத்தி பாருங்க. தலை மட்டும் இருக்கிறதுனால ராகு ஆசைப்பட்டா அது பேராசையாக மாறி நம்ம எதெல்லாம் அடையிறோமோ அது போதாது அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துரும். இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், அடங்காது. ராகு தலைங்கிறதுனால அவர் ஆசையை ஏற்படுத்துறாரு. அந்த ஆசையை தூண்டி 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 திருப்தியே இல்லாத வாழ்க்கையை உருவாக்குவார். ஆசை பேராசையாக மாறும். பேராசை பட்டதுனால சில நேரத்தில் நம்மளால அந்த விஷயத்தை அடைய முடியல அப்படின்னா அப்பதான் தீய பாதையில தீய செயல்களை செய்ய தூண்டும். அப்ப அந்த ஆசை தீமையை கொடுக்கக்கூடிய விஷயம். நமக்கெல்லாம் ஆசை வந்திருந்தது அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் இவர் தான். அந்த ஆசையை குறுக்கு வழியில நம்ம அடையணும்னு நினைச்சிருந்தோம் அப்படின்னா அதுக்கு காரணம் இவர் தான். துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே வாழ்க்கையில பிறந்தோம், நம்ம விதி இவ்வளவுதான், இப்படியே வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்ல. வாழ்ற வாழ்க்கையில ஒரு நாளாவது சொர்க்கத்தை அனுபவிக்கணும், சந்தோஷமா வாழ்வோம். அனுபவிக்கணுங்கிறத விட சந்தோஷமா வாழ்வோம், மகிழ்ச்சியா இருப்போம். எண்ணத்தை கொண்டு வந்தோம், எண்ணத்தை எடுத்துட்டு போறோம். அதனால வாழ்ற வரைக்கும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இன்பமா வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்னு நினைக்கிற குணம் கொண்ட என் அன்பு துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இந்த 7 கிரகத்தினுடைய ஒரு வீட்டு அமர்வு இப்ப மட்டும் இல்ல, இன்னும் 6 மாதத்திலிருந்து 1 வருஷம் வரைக்கும் இந்த பாதிப்புகள் இருக்கும். அதனாலதான் இப்ப பேசிட்டு இருக்க. அந்த 29ஆம் தேதி கிரக சேர்க்கைங்கிறது அவ்வளவு முக்கியமானது. அப்ப துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அருமையான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இது. மாற்றம் ஒன்றே மாறாதது. இந்த உலகம் உருவானதிலிருந்து இன்றைய வரைக்கும் பல மாற்றங்களை சந்திச்சிருக்கு. உருவானப்ப எப்படி இருந்ததோ அதே மாதிரி இன்னைக்கும் இல்ல. அது மாதிரி துலாம் ராசி நண்பர்கள் வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட தொடங்கியாச்சு. அந்த மாற்றத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாற்றத்துக்கு ஏற்றது மாதிரி உங்களை மாத்திக்குங்க. ஏன்னா இது ஒரு அற்புதமான அமைப்பு. 6ஆம் இடத்துல 7 கிரகமும் அமர்ந்திருக்கு. 6ஆம் இடம் அப்படின்னா ருணரோக சத்துருஸ்தானம், அதாவது எதிரி, நோய், கடன், இதை சொல்லக்கூடிய அமைப்பு. மாயண்ண வந்திருக்காக, ஒக்கச்சாமி வந்திருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி சனி பகவான் வந்திருக்காங்க, சுக்கிர பகவான் இருக்காங்க, ராகு, சூரியன், சந்திரன் இப்படிலாம் 29ஆம் தேதி இருந்தாங்க. அதனுடைய பாதிப்பு அன்னைக்கு மட்டும்தானே நினைக்காதீங்க. அன்னைக்கு ஏற்படக்கூடிய அந்த அமைப்புங்கிறது பல மாதங்களுக்கு நமக்கு தொடரும். ருணரோக சதுரஸ்தானத்துல இருக்கிறதுனால இருக்கிற கடன் எல்லாம் அடையும், இருந்த நோயெல்லாம் தீரும், எதிரிகள்லாம் காணாம போவாங்க. இதுதான் 3 வரியில சொல்லணும் அப்படின்னா இதுதான். அப்ப இது இருந்தாலே ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு தானே அர்த்தம். அதனால இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திங்க, இந்த மாற்றங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்திங்க. இந்த பிரபஞ்சமே பயிற்சி ஆகிட்டு இருக்கு. நம்மெல்லாம் பயிற்சி ஆக மாட்டோம், இப்படியே தான் இருப்போம், நம்ம மனநிலையை மாத்திக்க மாட்டோம் அப்படின்னா வாய்ப்புகள் வந்துட்டு போயிட்டே இருக்கும். வாய்ப்புகள் வந்துட்டு போயிட்டே இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு என்னைக்கு அந்த வாய்ப்பை நம்ம ஆட்கொள்றோமோ, சிறைபிடிக்கிறோமோ, அன்னைக்கு நாம வெற்றி பெறுவோம். இந்த காலகட்டத்தில் எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் வரும் உங்களுக்கு. 2.5-3 ஆண்டுகளுக்கு அருமையான காலகட்டம். எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் இல்லை, எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம்லாம் கிடைக்கும். நீங்க கனவு கண்டிருப்பீங்க, இதெல்லாம் நடக்குதா, இதெல்லாம் நடக்குமா, இப்படிலாம் கிடைக்குமா அப்படின்னு. அதையெல்லாம் நடக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு உங்களுக்கு. கடன் வாங்கக்கூடிய தேவை வராது. இனிமே கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் வரும். கடனுக்கு பயந்துகிட்டு ஓடி ஒளிஞ்சிருப்பீங்க, இல்ல மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்திருப்பீங்க, ஊரை விட்டு ஓடி கூட உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்த 2.5 ஆண்டுகளுக்குள்ளார எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே கெத்தா வருவீங்க பாருங்க ஊருக்குள்ளார. கடன் கொடுத்தவங்க முன்னாடியே போய் நிற்பீங்க. அந்த அளவுக்கு உங்களது உழைப்பினால் வரக்கூடிய வருமானம் அபரிதமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பொருளுக்கு ஆசைப்பட்டீங்களோ, உங்கள் மனைவி கணவன் என்ன ஆசைப்பட்டாரோ அதை நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. குழந்தைகளை சந்தோஷமா வச்சுக்க போறீங்க. பெத்தவங்களெல்லாம் திடீர்னு பாசம் அதிகரிக்கும், ஆச்சரியப்படுவாங்க. என்ன ஆச்சு, என்னென்னமோ பேசுறிய, நல்ல வார்த்தைலாம் பேசுறிய, ரொம்ப ஆறுதலா இருக்கு அப்படிம்பாங்க. வீட்டில் வயதானவங்க இருந்தாங்க அப்படின்னா அது மாதிரி அக்கறை அதிகரிக்கும். குடும்பத்து மேலே, கணவன் மேலே, மனைவி மேலே, குழந்தைகள் மேலே அப்படின்ட்டு வாழ்க்கை மேலே ஒரு ஈர்ப்பு வரும். வாழறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்படியே வாழ்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அது மாதிரியான ஒரு அமைப்புலாம் இந்த அமைப்பு. இந்த 2.5 ஆண்டு காலம் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். இந்த வருஷத்தை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். அதுபோல் கணவன் மனைவிக்குள்ளார உறவு மேம்படும், நேர்மையாக இருக்கணுங்கிற எண்ணம் வரும், விட்டு கொடுத்து போவீங்க. அதுபோல் காதலன் காதலி நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. சீக்கிரம் திருமணத்தில் போய் அது முடிய போகுது இந்த காலகட்டத்தில். ஏன்னா சுக்கிரன் அப்படின்னாலே உங்கள் அதிபதி சுக்கிரன் கொஞ்சம் எல்லா ராசியை விட துலாம் ராசி நண்பர்களுக்கு கொஞ்சம்
இந்த காதல் விஷயத்துல ஈடுபாடு அதிகம். அது மட்டும் இல்ல, மனசஞ்சலம் அதிகம். காதல், காமம், அன்பு, உல்லாச வாழ்க்கை இதுல கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்க எதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்களோ, அன்பாக இருந்தாலும், காதலாக இருந்தாலும், காமமாக இருந்தாலும், உங்கள் அந்த எண்ணங்கள் பூர்த்தியாகும். உங்கள் கனவுகள் நிறைவேறும். நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு வேலை கிடைச்சி உங்களுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய காலகட்டம். குறிப்பா சுக்கிரன் அப்படின்னா மனைவியை அல்லது பெண்களை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. பெருமைப்படுத்துவாங்க. உங்களை குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்குள்ளார ஒரு தன்னம்பிக்கை வரும். அவங்களுக்குள்ளார ஒரு குறிக்கோள், லட்சியம் உருவாகும் இந்த காலகட்டத்தில். அது மட்டும் இல்ல, 2 விதமான வருமானம் வரக்கூடிய யோகம் உண்டு. கண்டிப்பா பாருங்க, இந்த 2.5 வருஷத்துல 2 தொழில் அல்லது 2 வேலை இதெல்லாம் அமைச்சுப்பீங்க. 2 வருமானம் வரக்கூடிய யோகம் உண்டு. அதனால குடும்பமும் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஒரு வருமானம் குடும்பத்தை பார்த்துக்கிட்டாலும் இன்னொரு வருமானம் உங்க சந்தோஷத்தை அதிகப்படுத்தும். அதுபோல குடும்பமே கூட்டு தொழில் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல லாபத்தை பெறலாம். அண்ணன் தம்பி உறவுகள் சிறப்பா இருக்கும். அப்பாவுடைய உறவு மேம்படும். நம்பிக்கை அதிகரிக்கும். இது எல்லாமே உங்களது எண்ணங்களை பொறுத்து, உங்களது சிந்தனையை பொறுத்து, உங்களது முயற்சியை பொறுத்து மாறுபடும். இல்லை எல்லாருக்குமே அப்படி இருக்குமா அப்படின்னா இங்கதான் ஒரு சூட்சமே இருக்கு. துலாம் ராசி நண்பர்கள், தோழிகள் இந்த உலகத்துல 100 கோடிக்கு மேல இருக்கலாம். துலாம் ராசியில பிறந்தவங்க எல்லாருமே ஒரே மாதிரியா இருக்காங்களான்னா அப்படி இல்லை. அவங்க சொந்த ஜாதகத்துல வித்தியாசப்படும், சிந்தனைகள் வித்தியாசப்படும், சூழ்நிலை வித்தியாசப்படும், இருக்கிற இடம், பார்க்குற வேலை, வாழ்ற வாழ்க்கையெல்லாம் வித்தியாசப்படும் போது அவங்கவுங்களுக்கு வேற வேற மாதிரியான நிலை அமையும். இது அப்படியே நான் சொல்றேன்ல, இது அப்படியே ஆப்போசிட்டா கூட நடக்கலாம். குடும்பத்தில் ஒரு பகை உருவாகலாம், குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நோய் வரலாம், குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம், விபத்து ஏற்படலாம், அப்பா அம்மாவுடனான உறவுகள் கொஞ்சம் கடினமா மாறலாம். இப்படி அபசகுணமா கூட சொல்லலாம். வேண்டாம், எல்லாம் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருப்போம். நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவே வாழ்க்கை மாறிடும். அதனால தன்னம்பிக்கையோட செயல்படுங்க. நம்மளால முடியும் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் செயல்பட்டீங்க அப்படின்னா 100% உங்களால் அதை முடிச்சு காட்ட முடியும். அது மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு. ஏன்னா எல்லாருமே ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்காங்க, கடன் நோய் எதிர்ஸ்தானத்தில் இருக்காங்க. எதிரிகள்லாம் அப்படியே குழம்பி போயிடுவாங்க. சந்திரன் இருந்திருக்காரு, சூரியன் இருக்கிறார், மிரண்டுருவாங்க. உங்களை பார்த்து, உங்க வளர்ச்சியை பார்த்து மிரளுவாங்க. இன்னும் சொல்ல போனா அதிரடியா செயல்படுவீங்க. அதுதாங்க பெரிய விஷயமே. அதிரடியா செயல்படுவீங்க, எதுக்குமே தயங்க மாட்டீங்க, சிந்திச்சு செயல்படுவீங்க. சிந்திச்சு செயல்பட்டாலே ஒரு 50% வெற்றி. தொழில், வேலை இதெல்லாம் ரொம்ப பரபரப்பா இருப்பீங்க, ரொம்ப மெச்சூரா இருப்பீங்க, ஒரு தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க. நம்மளால முடியும், இதுதான் வாழ்க்கை. இந்த தொழில் வேலையில தான் நம்ம பொருளாதாரம் இருக்கு, இந்த பொருளாதாரத்துல தான் சந்தோஷம் இருக்கு, இந்த சந்தோஷத்துல தான் வாழ்க்கையா இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிடுவீங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு அற்புதமான அருமையான அமைப்பு. தயவு செஞ்சு பயன்படுத்திக்கங்க. எப்பொழுதுமே வரும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுதான் தப்பு. கிடைக்கும் போது பயன்படுத்தினாதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறது வரும். இல்லைன்னா புலம்பிக்கிட்டே தான் இருக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த ராகுவும் சனியும் 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால தீராத நோயெல்லாம் தீர்ந்துடும். பல எதிரிகள் இருந்திருப்பாங்க, பல இடத்துல இருந்து எதிரிகள் இருப்பாங்க. எங்க போனாலும் எதிரிகள் தொல்லை, துரோகம், இதெல்லாம் நொந்து போய் இந்த வேலையே வேண்டாம், இந்த தொழிலே வேண்டாம், இந்த உறவே வேண்டாம், இந்த நட்பே வேண்டாம், இந்த நண்பர்களே வேண்டாம், இந்த உறவினரே வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குற அளவுக்கு வெறுப்பா இருந்திருக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில. அவங்கெல்லாம் இன்னைக்கு மறைஞ்சு உங்களை ஏக்கத்தோட பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வரப்போகுது. இதுவரைக்கும் தீய சக்திகள் உங்களை சுற்றி இருந்திருக்கும், எதிர்மறை சக்திகள் அதிகமாக இருந்திருக்கும். பேய் பிசாசா அப்படின்னா அது கூட இருக்கலாம். எப்படி ஆன்மீகத்தில் இறைவன் அப்படிங்கிற ஒரு சக்தி உண்டு அப்படி நம்புறோமோ அது மாதிரி பேய் பிசாசு இதெல்லாம் கண்டிப்பா உண்டு. அது ஒரு எதிர்மறை சக்தி. இறைவன் அப்படிங்கிறது நேர்மறை சக்தி, பேய் பிசாசு அப்படிங்கிறது எதிர்மறை சக்தி. எப்பொழுதுமே இந்த உலகத்துல உருவான அத்தனை செயல்பாடுகளுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு இல்லையா? இரவு பகல், நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், அழுகை சிரிப்பு, ஆண் பெண். அப்ப ஏன் நம்ம மறுக்கிறோம் இறைவன் அல்லது எதிர்மறை சக்தியான ஆவி, பேய் பிசாசு இதெல்லாம் ஏன் மறுக்கிறோம்? புரிஞ்சுக்குங்க, 100க்கு 100 உண்மை உண்டு. இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் உங்களை சுற்றி இருந்தது அப்படின்னா உங்களுக்குள்ளார ஒரு ஆன்மீக சக்தி வளர்ந்து தீய சக்திகளை அழிக்கும், எதிர்மறை சக்திகளை நீக்கி நேர்மறை சக்திகள் உருவாகும். எண்ணத்துல அந்த அளவுக்கு பலம் வரும். அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி உங்க மனசு துன்பத்துல இருந்தது, கஷ்டத்துல இருந்தது, நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையா இருந்தது அப்படின்னா இது எல்லாமே வந்து சேர்ந்துக்கும். நம்மளால முடியாது, நமக்கு கிடைக்காது, வாழ முடியாது, போக முடியாது, ஜெயிக்க முடியாது, இப்படி முடியாது முடியாது முடியாதுங்கிற விஷயம் நிறைய உங்களை சுத்தி செயல்பட ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் அப்படி இருந்திருக்கு. அதுக்கு தான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, எண்ணங்கள் தான் வாழ்க்கை.
நம்ம எண்ணத்தில் முடியும்னு நினச்சா அது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நம்மளை வந்து சேரும். அந்த எண்ணத்துக்கு ஒரு சக்தி இருக்குது, பெரிய சக்தி, மகா சக்தி உண்டு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரியாது. ஒரு சூப்பர் பவர் உண்டு எண்ணத்துக்கு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சார்ந்த எண்ணங்கள், வாய்ப்புகள், சூழ்நிலைகள், மனிதர்கள், ஆத்மாக்கள் இதெல்லாம் நம்மளை வந்து சேரும். வாழவே முடியாது அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனசில் இருந்திருக்கும் இது வரைக்கும். எப்படாப்பா இந்த நிலை மாறும், நமக்கு விதி இவ்வளவுதானா, இப்படியே வாழ்ந்துட்டு போவோம் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்கும். இது ஒரு அற்புதமான காலகட்டம். எல்லாமே நீங்கி எதிர்மறை சக்திகள் எல்லாம் உங்கள் எண்ணத்திலிருந்தும், உடலிலிருந்தும், செயலிலிருந்தும், சூழ்நிலையிலிருந்தும் நீங்கி தெளிவு அடைய போறீங்க. இந்த காலகட்டத்தில் துணிச்சல் மிக்கவராக, தைரியம் மிக்கவராக, தன்னம்பிக்கை உடையவராக, இன்னும் கொஞ்சம் மேல சொன்னா திமிர் பிடித்தவராக நீங்க இருக்க போறீங்க. திமிர் பிடித்தவர்னா கெட்ட வார்த்தையா இல்ல, ஒரு விஷயத்துல விடாப்பிடியா இருந்தாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு திமிர் வேணும். எது நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்னு அந்த செயல்ல உறுதியா இருந்தாங்கன்னா அது ஒரு திமிர். எதுக்குமே பயப்படாம இருந்தா அது ஒரு திமிர். அந்த திமிர் இந்த காலகட்டத்தில் உங்களுக்குள்ளார வரும் பாருங்க, அது எல்லாத்தையும் சாதிக்கும். எதிரிகளை பார்த்து பயப்படவே மாட்டீங்க, கடங்காரங்களை பார்த்து பயப்பட மாட்டீங்க, நோய் பார்த்து பயப்பட மாட்டீங்க. இதெல்லாம் இயற்கை, இறைவன் கொடுத்த வரம். அதாவது சாபமா நினைக்காம வரமாக நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த பக்குவம் உங்களுக்கு வந்துடும். அந்த பக்குவம் வந்துடும். யாரை எப்படி சமாளிக்கணும், எந்த பிரச்சனையை எந்த நேரத்தில் சமாளிக்கணும், யாரை பார்க்கணும், யாருடைய உதவி நமக்கு தேவைப்படுது, யாரு நமக்கு தேவையே இல்லாதவங்க, நிறைய சிந்தனைகள் உதிக்கும். எதிரிகளால் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை அமைதியின்மையாக இருக்கும். ஆனால் எதிரி யாருன்னு உங்களால் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. கரெக்ட் தானே? எங்கே இருந்து என்ன வேலை பார்க்குறாங்கன்னே தெரியாது. ஆனால் சந்தேகம் வந்திருக்கும், இவங்களால தான் காரணமோ, நம்மளுடைய வேலை போனதுக்கு, தொழில் போனதுக்கு, குடும்பம் பிரிஞ்சதுக்கு, அல்லது குடும்பத்தில் பிரச்சனை வந்ததுக்கு, வேலையில் தொழிலில் பிரச்சனை வந்ததுக்கு, நம்ம வாழ்க்கையிலேயே பிரச்சனையாக இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு தெரியலையே, தெரியாது. இதுதான் சூட்சமம். இதுதான் துரோகிகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான செயல். கூட இருந்தே குழி பறிச்சா உங்களுக்கு தெரியுமா? எதிரிகள் வந்து குழி பறிச்சாங்க அப்படின்னா நமக்கு தெரியும். கூட இருக்கிறவங்களே காலடியில் நின்றுக்கிட்டே பறிச்சாங்கன்னா நமக்கு தெரியாது. அது மாதிரி நிறைய சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டக்கூடிய ஒரு காலகட்டம். சனி பகவான் இருக்கிறார், கவலையே படாதீங்க. உங்கள் பக்கம் நியாயம் இருந்ததுன்னா நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அதே நேரத்தில் பல சட்ட பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய அமைப்பு உண்டு. பொய்யான குற்றச்சாட்டுகளுக்காக சிறை தண்டனை, வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களை சிக்க வைக்கிறதுக்கு நிறைய சூழ்நிலைகள், மனிதர்கள் மட்டும் இல்லை, சூழ்நிலைகளும் இங்கே காத்திருக்கு. என்ன மாதிரி ஒரு நல்லவனை பார்த்துருக்கவே முடியாது, ஆனால் எனக்கு இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரணும். அப்போ வரணும் அப்படின்னா உங்களுக்கு எதிராக வசமாக நல்லா ஸ்ட்ராங்காக சிக்க வைக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருங்க. எந்த பிரச்சனையிலையும் தலையிடாதீங்க. நைட்டில் யாராவது 12 மணிக்கு ஃபோன் போட்டு கூப்பிட்டா போகாதீங்க. எங்கேயாவது யாராவது இந்த இடத்துக்கு போயிட்டு வரும் அப்படின்னு கூப்பிட்டா போகாதீங்க. எங்கேயாவது சண்டை நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா, பாட்ஷா படத்தில் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டிகிட்டு இருக்கிற ரஜினி எப்படி ஐயோ அங்கே சண்டை நடக்குது நமக்கு ஒத்து வராது அப்படின்னு விலைக்கு ஓடுவார்ல, அந்த மாதிரி விலைக்கு ஓட வேண்டிய காலகட்டம் இது. அதுக்கப்புறம் நீங்கள் பாட்ஷா அப்படின்னு காட்டிக்கலாம். உங்களுக்கு இன்னொரு பக்கம் இருக்கிறதே நீங்கள் காட்டுவீங்க. ஆனாலும் பதுங்கியே ஆகணும். நீங்கள் புலியாக இருந்தாலும் பதுங்கி பாய வேண்டிய காலகட்டம் இது. வகை தொகையாக போய் சிக்கிட்டா அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரு சிக்கக்கூடிய காலகட்டம். எதிர்மறை சக்திகளால் ஆபத்து கூட வரலாம், மனச்சோர்வு ஏற்படலாம், தேவையற்ற விஷயங்களுக்கு மன அழுத்தம், குழப்பம் வரலாம். எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஐம்புலன்களையும் அடக்கி வாழ வேண்டிய ஒரு காலகட்டம். முக்கியமாக ஆண்கள் பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா அதிகபட்சம் கொள்ளையடிக்க போகிறதில்ல எல்லாரும், திருட போகிறதில்ல எல்லாரும், அல்லது சட்டத்துக்கு புறம்பா எதுவும் செய்ய போகிறதில்ல. அந்த வாய்ப்பு கிடைக்காது நிறைய பேருக்கு. அதிகபட்ச பேருக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரே விஷயம், அடுத்த பாலினத்தவர்கள் ஆண்கள் மேலே ஆசைப்படுறது, பெண்கள் மேலே ஆசைப்படுறது. அது இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம். ஏன்னா நம்ம கலந்தே வாழ்கிறோம், அந்த ஒரு உணர்வோடு வாழ்கிறோம். இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, நியூஸ் பேப்பரில் நம்ம போட்டோ நியூஸு பேர் வர அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. பயப்படாதீங்க. நேர்மையாக இருந்தால் அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒழுக்கத்தோடு இருந்தால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கட்டுப்பாட்டோடு இருந்தால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது நமக்கு 6 அறிவு இறைவன் கொடுத்துருக்கிறதுக்கு காரணமே இதுதான். எதை எப்போது எங்கே செய்யணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் நமக்கு கொடுத்திருக்கிறார் இறைவன். அதை நம்ம பயன்படுத்துவோம் இந்த காலகட்டத்தில். அடுத்து நம்ம பார்வை பலனை பார்த்தோம் அப்படின்னா, 7ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்க்கிறார்கள்.
இந்த 7 கிரகங்களும். 12ஆம் வீடு மோட்சஸ்தானம், அதாவது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு பாடங்களையும் கத்துக்கிட்டு ஒரு ஞானி ஆவது அப்படிம்பாங்கல்ல, அதை சொல்லக்கூடிய ஒரு இடம். அடுத்தது விரயஸ்தானம், எதெல்லாம் நமக்கு செலவாகும். எல்லாரும் நம்ம நினைப்போம் பணம் செலவாகும், பணத்தை தான் செலவுன்னு சொல்லுவோம் அப்படின்ட்டு. எதை நம்ம இழந்தாலும் அது செலவு தான், நல்லா புரிஞ்சுங்க. அதை சொல்லக்கூடிய இடம் தான் இந்த 12ஆம் வீடு. கௌரவம், செல்வம், திறமை, தன்னம்பிக்கை, உயிர், எதை இழந்தாலும் அது செலவுல தான் வந்து சேரும். அதை சொல்லக்கூடிய இடம் தான் இந்த 12ஆம் வீடு. இந்த 12ஆம் வீட்டை இந்த 7 கிரகங்களும் பார்க்குறாங்க. என் அன்பு துலாம் ராசி நண்பர்களும் தோழிகளும், அல்லது இந்த ராசியில் பிறந்தவங்க இயல்பிலேயே அதிக காதல் வயப்படக்கூடியவர்கள், பாலியல் ஆசைகள் அதிகமாக இருக்கும், எதிர்பாலினத்தவர்களால் அதிகமாக ஈர்க்கப்படுவீங்க. இதெல்லாம் சுக்கிரன் பலமாக இருந்தால் இப்படியெல்லாம் இருப்பீங்க. அந்த எண்ணமே எங்களுக்கெல்லாம் இல்லை, எங்களை நீங்கள் தப்பாக சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா மன்னிச்சிருங்க. சுக்கிரன் பலம் இழந்து இருப்பார், அவ்வளோதான். இதுதான் காரணம். பலத்தோட இருந்தா காதலிப்பீங்க, காமம் கொள்ளுவீங்க, இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு கணவன் மனைவியை சந்தோஷமா வச்சுப்பீங்க, குழந்தை குட்டிங்க பிறக்கும், குடும்பமாக இருந்து சொர்க்கத்தையே அனுபவிப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் இயற்கையாகவே இந்த பாலியல் ஆசை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு துலாம் ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் உண்டு. நீங்கள் மட்டும் இல்லை, ரிஷப ராசி நண்பர்களும் தோழிகளும் அப்படி தான். அப்போ இந்த காலகட்டத்தில் 7ஆம் பார்வையாக இந்த 7 கிரகங்கள் பார்க்கறதுனால உங்கள் மனசை குழப்பம், வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு விரக்தியை ஏற்படுத்தும். காதலனுக்கோ காதலிக்கோ கட்டிய கணவனுக்கோ மனைவிக்கோ துரோகம் செய்ய தூண்டும். ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யும் போது அதில் ஒரு அலுப்பு தட்டி வேற ஒரு இடத்துல அந்த சுகத்தை சந்தோஷத்தை எதிர்பார்க்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ராகு இருக்கார், ரொம்ப மோசமான கிரகம். நல்லவனுக்கு நல்லவன், வல்லவனுக்கு வல்லவன். ரஜினி மாதிரி ராகு. நீங்கள் நல்ல எண்ணத்தோட நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுப்பார். கொஞ்சம் கெட்டவன் வந்தாலும் அதை பெருசாக்கி கெட்டவங்களா மாற்றிடுவார். நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். அதாவது இந்த காலகட்டத்தில் என்ன ஜாதி, என்ன மதம், என்ன கலர், என்ன குலம், கோத்திரம், சூத்திரம் எதுவுமே பார்க்காது. கண்டதெல்லாம் காதல், கொண்டதெல்லாம் காமம் அப்படிங்கிற எண்ணம் வரும். யாரை பார்த்தாலும் அழகாக தெரிவாங்க, அவ்வளோதாங்க பிரச்சனை. கண்ணில் சுக்கிரன் வந்து அமர்ந்துருவார், மனசில் ராகு வந்து உட்காந்துருவார், சூரியன் நெஞ்சில் அமர்ந்துருவார், தைரியம் எது பண்ணாலும் பார்த்துக்க அப்படின்ட்டு. சனி பகவான் கணக்கு எழுத ஆரம்பிச்சிடுவார், என்ன தப்பு செய்கிற, என்ன சரி செய்கிற அப்படின்ட்டு. புதன் நான் பட்டிய வாயை பொத்திக்கிறேன், எனக்கு இங்கே வேலையே இல்லை. ஏன்னா அவர் நீச்சம் சொல்லிட்டோம் முன்னாடியே. அவர் வாயை காதை கண்ணெல்லாம் பொத்திப்பார். நம்ம அப்படி தான் ஒரு படத்தை பார்த்துருக்கோம். 3 குரங்கு இருக்கும், ஒரு குரங்கு காதை பொத்திக்கும், ஒரு குரங்கு வாயை பொத்திக்கும், ஒரு குரங்கு கண்ணை பொத்திக்கும். இப்படி 3 குரங்கு தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அந்த புதன் இப்போ இருக்கிற இடம் சரியில்லை, நீச்சத்தில் இருக்காரு. 3யுமே பொத்தத்துக்கு ட்ரை பண்ணுவார். ஆனால் இருக்கிறது 2 கை, 3யுமே அவர் பொத்தத்துக்கு ட்ரை பண்ணுவார். அப்போ மாற்றி மாற்றி பொத்திப்பார். தேவையான நேரத்தில் காதை பொத்திப்பார், தேவையில்லாத நேரத்தில் கண்ணை பொத்திப்பார். என்ன சொல்ல வர அப்படின்னா, இங்கே புத்தி வேலை செய்யாது, அவ்வளோதான். ஒரே வரி, புத்தியே வேலை செய்யாது. மனம் போன போக்கில், கால் போன போக்கில் போயிட்டே இருப்பீங்க. என்னப்பா இது வரைக்கும் நல்லதாக சொல்லிட்டு இருந்த, இப்போ வந்து நல்லதும் கெட்டதும் இந்த உலகத்தில் சேர்ந்தானே இருக்குது, அப்போ அதையும் சொல்லணும்ல. எச்சரிக்கை தான், பெருசாக எடுத்துக்காதீங்க. எல்லாருக்குமே இந்த எண்ணம் வராது. எண்ணம் வராதவங்க தப்பிச்சிங்க, குறிக்கோளை நோக்கி பயணம் செஞ்சீங்கன்னா தப்பிச்சிங்க. ஆனால் எண்ணம் உள்ளவர்கள் பெரிய பாதிப்புக்கு உள்ளாவீங்க. அப்புறம் 4 செவத்துக்குள்ளார இருந்துக்கிட்டு கம்பி எண்ணும் போது ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம், மதி இழந்து தப்பு பண்ணிட்டோம், மதுவால தப்பு பண்ணிட்டோம், மங்கை ஆசையில தப்பு பண்ணிட்டோம், குடும்பத்தை மறந்து ஒரு பொண்ணுன்னு மறந்து கணவனுக்கு துரோகம் பண்ணிட்டோம், குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டோம் அப்படின்னு கோர்ட்டு கேஸு ஜெயில் அப்படி இருக்கும்போது, ஊரை விட்டு ஓடி இருக்கும்போது வருத்தப்பட்டு என்ன புண்ணியம். இந்த நிமிஷத்திலிருந்து தெளிவாகிக்குங்க. ரொம்ப மோசமான ஒரு அமைப்பு. திருமண உறவுல திருப்தி இருக்காது. அப்ப திருப்தி இல்லைனாலே பிரச்சனை தான். அடுத்த ஆணை பெண்ணை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால சட்ட சிக்கல்கள் வரும், ஒரு மோதல் வரும். முன்னாடி பாசிட்டிவா சொன்னோம், தயவு செஞ்சு இதை நெகட்டிவா நினைக்காதீங்க. நம்மளையும் மீறி இதெல்லாம் நடக்கலாம். இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கும்போது நினைப்பீங்க, இப்படி இல்லாமல் நம்ம நினைக்க போகிறோம், இதெல்லாமல் நமக்கு நடக்க போகுது, அந்த அளவுக்கு முட்டாளாக இருப்போம் அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, வேற வழியே இல்லை. சில நேரங்களில் சில சமயங்களில் நம்மளையும் மீறி சில விஷயங்கள் நடக்கும். அப்படின்னா இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரணும் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் வந்துடும். பெருசாக வர்றதும் சின்னதாக வர்றதும் நம்ம கையில் இருக்குது, நம்மளுடைய எண்ணங்களை பொறுத்து இருக்குது. பல உறவுகளில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு காலகட்டம், ரகசிய உறவுகள் வச்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு காலகட்டம். உடல்நலத்தில் எச்சரிக்கையா இருங்க, ஹார்மோன் கோளாறு ஏற்படும். இன்னொரு விஷயம் என்னன்னா, கடன் நோய் எதிரி ஸ்தானத்திலிருந்து நேரடியாக 12ஆம் வீட்டை பார்க்கறது கடனை அதிகரித்து செலவு பண்ண வைக்கும். உல்லாச வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு நிறைய கடன் வாங்கி செலவாளியா உங்களை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. புரிஞ்சுங்க.
எப்படியாவது வாழணும், அது எவ்வளவு கடன் வாங்கினாலும் பரவாயில்ல, வாழ்ந்து பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு காலம் இது. எல்லாத்துக்கும் ஆசைப்படுவீங்க, எல்லாமே கிடைக்கும்னு நினைப்பீங்க. இது வரைக்கும் சும்மா லைட்டாக எண்ணம் இருந்திருக்கும், இந்த வீடு கட்டணும், இது மாதிரி ஒரு வீடு கட்டணும், அல்லது இடம் வாங்கணும், நகை வாங்கணும், குழந்தைங்களை பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு நார்மல் மனுஷனுக்கான ஒரு கனவு இருந்திருக்கும், ஒரு லட்சியம் இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு விரக்தியை ஏற்படுத்தி நேர்மையாக இருந்தால் அதெல்லாம் நடக்காது. எவன் நேர்மையாக இருக்க இந்த உலகத்தில்? நேர்மையாக இருந்து என்ன செய்ய போகிறோம்? குறுக்கு வழியில் போகுங்கிற எண்ணத்தை உருவாக்கும். நேர்மை மேலே ஒரு வெறுப்பு வரும். எல்லாமே யாருடைய சூட்சமோ, யாருடைய விளையாட்டு? சனி பகவானுடைய விளையாட்டு. ஒரு விஷயத்தில் வெறுப்பாகுது, குறுக்கு வழியில் போகணும்னு நினைக்கிறீங்க, பேராசைப்படுறீங்க, உசிரே போனாலும் அல்லது உசிரே எடுத்தாலும் அதை கிடைக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சனி பகவானுடைய திருவிளையாடல் அப்படின்னு நினச்சிக்கோங்க. எதையோ கர்ம வினையை தீர்க்கறதுக்காக முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் எப்போதோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த சகல குற்றங்களுக்கும் அவர்களுடைய வழியில் பிறந்த, அவர்களுடைய நல்லதையும் கெட்டதையும் அனுபவிச்சுட்டு இருக்கிற நம்ம தான் அதை அனுபவிக்கணும். இது மாதிரியான காலகட்டத்தெல்லாம் அது வெளிப்படும். வாழ்க்கையில் இது வரைக்கும் சிக்காமலே இருக்கீங்க, எந்த பிரச்சனைகளையும் சிக்காமல் இருக்கீங்க, ஆனால் தப்பு பண்ணியிருக்கீங்க ஏதோ ஒரு இடத்துல அப்படின்னா அதெல்லாம் இப்போ வெளியில் கொண்டு வரும். எச்சரிக்கையாக இருக்கணும், அவ்வளோதான். ஒரே விஷயத்தை மட்டும் புரிஞ்சுங்க, எது நடந்தாலும் உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை. இதெல்லாம் இறைவன் செயல், சனி பகவானின் திருவிளையாடல். இன்னும் சொல்லப்போனால் ஒரே ஒரு விஷயம் நினச்சிங்க, நான் ஒரு ஆக்டர்னு நினச்சிங்க. அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நம்ம ஒரு ஆக்டர், நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். நடிக்க வைக்கிறது யார்? இயக்குனர், மேலே இறைவன். அவர் இயக்குறாரு, நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம். கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், பாடல், ஒளிப்பதிவு, ஆக்ஷன், மியூசிக், எல்லாமே இறைவன் தான். டி ராஜேந்திராவது ஒரு 5-6 தான் எடுத்துப்பாரு, மியூசிக்கு பாட்டெலாம் எழுதி வச்சுப்பாரு. ஆனால் இறைவன் ஆளின் ஆள், நடிச்சா போதும். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கங்க, இதுதான் உங்கள் வாழ்க்கை. அதனால என் அன்பு நண்பர்களே, உறவுகளே, 1000 கஷ்டங்கள் வந்தாலும், 1000 பேர் எதிர்த்து நின்னாலும், இந்த உலகத்துல யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சாலும் இறைவன் இருக்கிறான். இறைவா, உன்னுடைய திருவிளையாடலில் நான் ஒரு நடிகன், உன்னுடைய நாடகத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, எனக்கு ஒரு பாத்திரம் கொடுத்துருக்கீங்க, அதன்படி நான் நடிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த நாடகத்தின் கிளைமேக்ஸ் எப்படி கொண்டு போவீங்க அப்படிங்கிறது உங்க கையில இருக்கு. அதையும் நீங்களே இயக்கிடுங்க, எழுதி முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுங்க. அதனால எத்தனை கஷ்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், துயரம் வந்தாலும் கலங்காத மனதை உருவாக்கிக்கங்க. தன்னம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க. கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா, உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா, ஆட்டிவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, என் நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு. எவ்வளவு அற்புதமான பாட்டு! நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரியான பாட்டெல்லாம் ஒரு தெய்வத்திற்கும் மனிதர்களுக்கும் இடையான அந்த உறவு எப்படி இருக்கு, இந்த வாழ்க்கையில என்ன நடக்குது, இதுக்கெல்லாம் காரணம் யாரு, நாம என்ன செய்யணும், நாம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இது மாதிரியான பாடல்கள் நம்மளை உணர வைக்குது. இந்த பாட்டெல்லாம் உணர்ந்தீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் உங்களை ஆட்கொள்ளாது, உங்க மேல ஆதிக்கம் செலுத்தாது. அதனாலதான் அப்பப்ப இந்த மாதிரியான பாடல்களை நம்ம பாடுறது. பல வார்த்தைகள் சொல்லக்கூடிய அர்த்தத்தை இது மாதிரி சில பாட்டு வரிகள் சொல்லிடும், டக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். அதனாலதான் அந்த மாதிரி பாட்டை நம்ம உதாரணத்துக்கு எடுக்கிறது. அடுத்தது, இத்தனை கிரகங்களும் நம்ம மேல போர் தொடுக்கும் போது நம்ம பக்கம் நிக்கிறது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். நமக்காக நிக்கிறது யார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வரும். யாரும் இல்ல, இறைவன் தான், ஈசன் தான். அந்த ஈஸ்வரனை நம்பினார் கைவிடப்படார், என்னைக்குமே கைவிட மாட்டார். விஷ்ணு, பிரம்மா, சிவன், இந்த மும்மூர்த்திகள்ல சிவபெருமானுகிட்ட மட்டும்தான் வரங்களை எளிதா நம்ம பெற முடியும். இன்னைக்கு ஞானிகள், சித்தர்கள் எல்லாருமே சிவபெருமான்கிட்ட தான் மனமுருகி பிரார்த்தனை செஞ்சு தவம் இருந்து வரம் பெற்றிருக்கிறார்கள். அதெல்லாம் நம்ம இன்னைக்கு உணர்றோம். நிறைய பாடல் மூலியமா, நிறைய
ஆன்மீக இதிகாசங்கள் மூலியமா நம்ம உணர்றோம். அதனாலதான் சிவபெருமான் நம்ம பக்கம் நிற்கக்கூடிய ஒரு கடவுளாக பார்க்கப்படுகிறார். சிவபெருமான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் எளிதில் போக்கக்கூடியவர். அனைத்து வகையான துர்க்குணங்களையும் தீய எண்ணங்களையும் நமக்கு நடக்கிற துன்பங்களையும் செயல்களையும் போக்கி வாழ்க்கையில கிடைக்கிற அத்தனை விஷயங்களை கிடைக்க வைப்பார். ஒரு முக்தி நிலையை அடைய சேர்ந்து சிவபெருமான் மட்டும்தான் முடியும். அவரை வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே கிடைக்கும். இது வேணும் அது வேணும் அப்படின்னு நான் முன்னாடி சொன்ன மாதிரி வேணுங்கிறத கேட்காதீங்க. எனக்கு என்ன வேணும்னு உனக்கே தெரியும், நீனே பார்த்துக்க இறைவா, அவ்வளவுதான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னா இப்போ ஒரு மந்திரம் சொல்றேன். இந்த மந்திரத்தை சிவன் கோவிலுக்கு போயிட்டு காலையில இருந்தாலும் சரி மாலையாக இருந்தாலும் சரி நடை சாத்தத்துக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை அமர்ந்து ஒரு 18 முறை அல்லது 26 முறை, முடிஞ்சா 108 முறை சொல்லுங்க. எப்படி 1 மணி நேரம் ஆகும். உங்கள் பிரச்சனை தீர்ற வரைக்கும் இந்த மந்திரத்தை போய் திங்கள் அல்லது பிரதோஷ தினம் இல்லைன்னா அமாவாசை இல்லைன்னா பௌர்ணமி இந்த நாள்ல போய் கோவில்ல போய் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அதாவது தியானம் பண்றது மாதிரியான நிலை இருக்கணும். முழுசா இறைவனை நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளார சொல்லணும். முடிஞ்ச கண்களை மூடிக்கிட்டு இந்த லிங்கத்தையும் சிவபெருமானையும் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அவர்கிட்ட மட்டும்தான் நமக்கு தேவையான செல்வம் இருக்கும், நமக்கு தேவையான வழி இருக்கும், நம்மளை காப்பாற்றக்கூடிய அந்த உயிர் கயிறு அவர்கிட்ட தான் இருக்கு. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சிவசிவ என்கிறார் தீவனையாளர், சிவசிவ என்றிட தீவனை மாளும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவார், சிவசிவ என்ன சிவகதி தானே அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லுங்க. திருமூலர் அருளிய இந்த மந்திரம் மூல மந்திரமா இருக்கு சிவனுக்கு. நீண்ட கால துன்பம், கட்டுக்கடங்காத பணப்பிரச்சனை, தீராத நோய், மன நிம்மதியே இல்லாம தவிக்கிறவங்க, குல தெய்வ சாபத்தால வாழ்க்கையே இழந்தவங்க, பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்கள், இது எல்லாமே விலகி உங்க வீட்டுல செல்வ வளத்தோட நிம்மதியா உங்களை வாழ வைக்கக்கூடிய மந்திரம் இது. அலட்சியப்படுத்தாதீங்க. இந்த மந்திரம் உங்க வாழ்க்கையே மாத்தி காட்டும். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி. கோவிலுக்கு போக முடியல, வேலை தொழில், அதன் காரணமா நான் லேட்டா தான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னா கவலைப்படாதீங்க. எந்த நேரமாக இருந்தாலும் பூஜை அறையில உட்காருங்க. காலையில முடிஞ்சா 1 மணி நேரம், வேலைக்கு போறதுக்கு முன்னாடி தொழிலுக்கு போறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம், அல்லது மாலையில வந்ததுக்கு அப்புறம் 1 மணி நேரம். நேரங்காலம் பார்க்காதீங்க. கடவுளை கும்பிடுறதுக்கு நேரம் காலம் தேவையில்லை. 1 மணி நேரம் முடிஞ்ச வரைக்கும் 108 முறை இந்த மந்திரத்தை சொல்றீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. எப்பொழுதுமே விடாதீங்க. நீங்க நினைச்ச காரியம் நடந்துருச்சு அப்படின்னா அப்போதும் விடாதீங்க. அப்போ உங்களுக்கு நம்பிக்கை அதிகமாயிடும், ஆசைகள் அதிகமாகும், இன்பங்கள் அதிகமா கிடைக்கும். ஓரளவுக்கு நம்பிக்கை வர வரைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமும் விடாதீங்க. அது ஒரு நன்றி, சிவபெருமானுக்கு கொடுக்கக்கூடிய நன்றி. நீ இருந்தா போதும் எனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு வந்துருச்சு. அதை உணர்ந்துட்டீங்க அப்படின்னா அப்புறம் ஏன் நிறுத்த போறீங்க? வேணா கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க. இது மாதிரி மந்திரங்களை சொல்லி சிவனுடைய அருளை பெற்றவர்கள் நிறைய பேர். அப்படி சிவனை வணங்கும் போது அங்க வந்து அந்த அகர்பத்தியிலிருந்து வர புகை, சாம்பிராணியிலிருந்து வர புகை வீடு முழுவதும் பரவி இருக்கணும். அந்த நறுமணத்தோட பரவி இருக்கணும். முடிஞ்சா இந்த பஞ்சகாவியத்துல செய்யப்பட்ட விளக்கு, சாம்பிராணி, அகர்பத்தி இதெல்லாம் ஏற்றி வைங்க. பஞ்சபூதங்களை உங்கள் வசம் ஏற்படுத்தி கொடுப்பார். கடவுளுக்கு தானே அப்படின்னு தரமான பொருள் இல்லாம கலப்படமான பொருளை பயன்படுத்தாதீங்க. முழு பலனையும் எதிர்பார்க்க முடியாது, கிடைக்காது. கடவுளையும் மதிச்சு தரமான நெய்யா இருக்கட்டும், எண்ணெயா இருக்கட்டும், பயன்படுத்தக்கூடிய பொருட்களா இருக்கட்டும், நெய்வேத்தியமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தரமா உங்க மேல நம்பிக்கை வச்சு, கடவுள் மேல நம்பிக்கை வச்சு அந்த பொருட்களை பயன்படுத்தி இந்த பூஜையை செய்யுங்க. அடுத்தது இந்த 7 கிரகத்தையும் நம்ம வாழ்க்கை வெற்றிக்காக பயன்படுத்திக்கணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படி நினைச்சீங்க அப்படின்னா ஒரு 10 விஷயம் சொல்றேன், கவனமா கேளுங்க. இந்த 10 விஷயம் உங்க வாழ்க்கையை மாற்றும். முதல்ல இலக்கை சரியாக முடிவு செய்யுங்க. ஆசைப்படுங்க, அதற்கான இலக்கை முடிவு செய்யுங்க. அதை பத்தின எல்லா தகவல்களையும் திரட்டுங்க. 2வது சரியான முடிவுக்கு வாங்க. 3வது கால நிர்ணயம் ரொம்ப முக்கியம். உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா கால நிர்ணயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு ஏத்தது மாதிரி 4வது நிதி எங்க இருந்து வரும், அதை எப்படி நம்ம உருவாக்கணும், அதற்காக எவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு நீங்க முடிவு செய்யணும். 5வது கண் துஞ்சாமல், பசி நோக்காமல், இடைவிடாமல், சோர்ந்து போகாமல் தன்னம்பிக்கையோட உழைக்கணும். 6வது எந்த தடைகள் வந்தாலும் அதை தாண்டக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்துக்கணும். 7வது விமர்சனங்களுக்கு செவி கொடுக்காமல் சுறுசுறுப்பா இயங்குங்க. 8 நேர்மை, உண்மை, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, தளராத நம்பிக்கை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இருக்கணும். 9 உங்களை சுற்றி எப்பொழுதும் நேர்மறை சிந்தனை, நேர்மறையான நபர்கள், நேர்மறையான செயல்கள் இருக்கணும். 10 ஆன்மீகத்துல முழு ஈடுபாடு இருந்தது, முழு ஈடுபாடை செலுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். அதனால என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்ய முயற்சி பண்ணுவீங்க, தெளிவா சிந்திச்சு செயல்படுவீங்க. அப்புறம் என்ன, வெற்றி உங்களுக்கு தான். வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை
உங்களை சேரும். அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் உங்கள் அர்ப்பணிப்பையும் உழைப்பையும் வந்து சேரும். நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.